ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா திடீரென ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது பிசிசிஐ எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியுடைய தலையெழுத்தை எதிர்காலத்தில் மாற்றப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஷோயப் அக்தர் அவர்கள் வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையில் இந்திய அணி விளையாடி மிக மோசமான தோல்வியை சந்தித்தாங்க. ஆனால் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா, பும்ரா அவர்கள் தலைமையில் விளையாடிய இந்திய அணி அந்த போட்டியை அபாரமாக வெற்றி காட்டினாங்க. ஆனால் அதற்கு பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் உள்ளே வந்து பும்ரா அவர்கள்கிட்ட கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது, ஆனால் அதை அவங்க பண்ணவே இல்லை. தொடர்ந்து அவங்க தன்னுடைய மோசமான பேட்டிங் ஃபார்மில் இருக்கும்போது கேப்டன்ஷிப் பண்ணி ப்ரெஷரில் இரண்டையுமே அவங்களால சரியாக கையாள முடியாமல் போணுச்சு. இதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா கிட்ட இந்திய அணி தோல்வியை தழுவி அந்த தொடரையும் இழந்துட்டாங்க. கடைசி டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் கேப்டனாக இருந்த போதிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவாக போணுச்சு. இதனால் கடைசி டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அணியினுடனான தொடரில் தற்போது இந்தியா 5 போட்டியில் கொண்ட T20 3 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட இருக்காங்க. இதில் T20 போட்டிகளுக்கு தற்போது சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்காங்க. ஒருநாள் போட்டிகளுக்கு கேப்டனாக தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இருந்து தற்போது ஓய்வில் செல்வதாக அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாது இனிமேல் அவங்க கேப்டன் பொறுப்பை ஏற்கப் போவதில்லை அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் அடைந்த தோல்விக்கு பிறகு அவங்க மிகுந்த மன உளைச்சலில் இருக்காங்களாம். பல்வேறு சைடில் இருந்து அவங்களுக்கு விமர்சனங்கள் வந்ததன் காரணத்தினால தற்போது அவங்க கேப்டன் பொறுப்பை துறந்து விட்டு ஒரு சக வீரர் அணியில் விளையாடுவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா அவர்களிடம் கேப்டன் பொறுப்பு கொடுப்பது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஹார்திக் பாண்டியா அவர்கள் தாமாகவே முன் வந்து அந்த கேப்டன் பதவி தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அவங்க அடிக்கடி இன்ஜுரியில் சிக்கக்கூடிய ஒரு வீரர். அப்படி இருக்கும்போது முக்கியமான ஒரு நாள் தொடரில் தனக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியில் போயிட்டா அது அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு நிரந்தரமான கேப்டன் தான் அணிக்கு தேவை. அதன் காரணத்தினால மற்றொரு வீரரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு தாமாகவே ரொம்ப ஓப்பனாக பேசிட்டாங்க ஹார்திக் பாண்டியா. இதன் காரணத்தினால பிசிசிஐ வேறு வழி இல்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. முதல்ல பும்ரா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் காயம் காரணத்தினால தான் அவங்க இதை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லாமல் கேப்டன் பொறுப்பை தானே எடுத்துக்கொள்வதாக தற்போது பும்ரா அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்காங்க. தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இருந்து பார்த்தீங்கன்னா, பும்ரா அவர்கள் இந்திய அணிக்கு ஒருநாள் போட்டிகளுக்கான கேப்டனாக விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காயம் குணமாகாத பட்சத்தில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலேயே பும்ரா அவர்கள் தலைமையில் இந்திய அணி விளையாண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் தான் தற்போது இந்திய அணி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம், ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது கேப்டன் பொறுப்பு வேண்டான்னு சொன்னதன் காரணத்தினால பும்ரா அவர்கள் தான் தற்போது ஒரே ஆப்ஷனாக இருக்காங்க. இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பும்ராவை போன்ற ஒரு தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் சமகால கிரிக்கெட்டில் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாது மிக நுணுக்கமான ஒரு கிரிக்கெட் அறிவும் அவங்க கிட்ட இருக்குது. எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த மாதிரியான சமயத்தில் எந்த பந்தை வீச வேண்டும் அப்படின்ற ஒரு துல்லியம் பார்த்தீங்கன்னா பும்ரா கிட்ட அதிகமாக இருப்பதன் காரணத்தினால அவங்க கிரிக்கெட்டில் ஒரு ஆளுமை திறன் வாய்ந்த ஒரு கேப்டனாக வந்து திகழ போகிறாங்க. எப்படி பாகிஸ்தான் அணிக்கு இம்ரான்கான் கேப்டனாக இருந்து ஒரு நாள் உலகக்கோப்பையை வென்று கொடுத்தாங்களோ அதே போல் பும்ரா இந்திய அணியை இனிமேல் வெற்றி பாதைக்கு அழைத்துட்டு போவாங்க அப்படின்னு தற்போது பிசிசிஐயோட இந்த ஒரு முடிவை ஷோயப் அக்தர் வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.